ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இந்த மேதினி மக்கள் அனைவருக்கும் மெய்வழி வழங்குவதற்காக வந்து அவதரித்த மேதினியாம் நமது தேவகோமானவர்கள் தங்களது அமுத வர்ஷிப்பின் போது எடுத்தாழ்கின்ற அந்த பழமையான புராதன சொற்றொடர் பழமொழிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதுவரையிலும் நாம ஒரு 14 பழமொழிகளை பார்த்திருக்கிறோம். இன்று 15வது பழமொழியாக நாம் பார்க்கவிருக்கும் பழமொழி வயிறு திம்மென்றால் கண் ஜிவ்வென்று இருக்கும் என்கிற பழமொழி. அப்போ நாமெல்லாம் வயிறு திம்மென்னு இருக்கு அப்படின்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, வயிறுக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்தியான உணவு உட்கொண்ட போதுதான் வயிறு திம்மென்று இருக்கிறது என்று நாமெல்லாம் சொல்லுவோம். அப்படி ஒருவருக்கு வயிறு திம்மென்று இருக்கிறது என்று பிறர் எப்படி அறிந்து கொள்வது என்றால், அவருடைய கண்களை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். அந்த கண்கள் ஜிவ்வென்று இருக்கும் என்றால் அவரது அந்த திருப்தி அவருடைய கண்களில் பிரகாசிக்கும். ஒருவர் பசியால் வாடி வதங்கி போயிருக்கும் போது அந்த வாட்டத்தை அவரது கண்கள் தான் வெளிப்படுத்தும். அந்த வயிறு நிறைந்தவுடன் அந்த கண்களில் அந்த வாட்டம் இருக்காது. நம்முடைய பெருமானவர்கள் கூட இந்த ஆடு மேய்ப்பு திருக்கோலப்பாவில் அந்த ஆடுகளுக்கெல்லாம் வாட்டம் இல்லாத ஆட்டின் வயிற்றுக்காக எழுந்து அங்கே அவங்க அந்த ஆட்டுகளுக்கெல்லாம் அது வாட்டமடையாதபடிக்காக அதனுடைய வயிறெல்லாம் தின்று புடைத்து எழும்பும்படி வயிறு புடைக்கும்படியாக அந்த ஆடுகளை எல்லாம் மேய்த்து வந்ததாக நமக்கு தெய்வம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ இந்த வயிறு நிறைய திம்மென்று உண்ணும் போதுதான் அந்த கண்களில் ஒரு பிரகாசம், ஒரு ஜிவ்வென்ற ஒரு பிரகாசம் தோன்றுகிறது. அததான் இந்த பழமொழி வயிறு திம்மென்றால் கண் ஜிவ்வென்று இருக்கும் என்ற இந்த பழமொழி நமக்கு இப்படியான ஒரு அர்த்தத்தை பொருளை கொடுக்கிறது. அப்போ ஒரு பழமொழி என்றாலே அந்த பழமொழியை சொல்லி அதன் மூலமாக வேறொரு கருத்தினை நமக்கு விளக்குவதற்குத்தான் நம்முடைய தெய்வம் அவர்கள் இந்த பழமொழிகளை எல்லாம் எடுத்து ஆளுகிறார்கள். ஒரு மொழி வாயிலாக பல மொழிகளை நமக்குள் புகுத்துவதற்காகத்தான் அவங்க இந்த பழமொழிகளை எல்லாம் எடுத்து ஆண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த பழமொழி வாயிலாக நம்முடைய பெருமானவர்கள் நம் உள்ளத்தில் புகுத்தும் அருளுணவு என்னவாக இருக்கும் என்பது பற்றி நாம பார்ப்போம். இப்போ இந்த பழமொழியில குறிப்பிட்டுள்ளது போல இந்த வயிறு திம்மென்று ஆகும் வண்ணமாக எல்லா உயிரினங்களும் தான் உணவுகளை உட்கொள்ளுகின்றன. தெய்வம் அவர்கள் கூட அந்த ஆடுகளையும் வயிறு புடைத்தெழும்படி அவைகளை எல்லாம் மேய்த்ததாக அவைகள் வாட்டமடையாதபடிக்கு அவைகளை எல்லாம் மேய்த்து வந்ததாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்கன்றத நம்ம பார்த்தோம். இன்னும் பறவை, ஊர்வனம், மிருகங்கள் எல்லாமே இந்த உடல் மணக்கும்படியாக இறை எடுத்து அந்த வயிறை திம்மென்று ஆக்கி கொள்கின்றன. ஆனா அவைகளுக்கெல்லாம் இந்த ஒரு வயிறு தான் இருக்கிறது. ஆனா மனிதனுக்கு மட்டும் இன்னொரு வயிறு இருக்கிறது. என்ன வயிறு இருக்கிறது இந்த மனிதனுக்கு? அறிவு வயிறு அப்படின்னு இன்னொரு வயிறு இருக்கு இந்த மனிதனுக்கு. அந்த வயிறு திம்மென்று ஆகும் வரைக்கும் நாம உணவு உண்ணணும். அந்த வயிறு திம்மென்று ஆகும் வண்ணம் நாம உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அப்புறம் அந்த மிருகங்களுக்கும் இந்த மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? அப்போ அவைகளுக்கு அந்த வயிறே இல்லை, அதனால அதுக்கு உணவும் வேண்டியதில்லை. ஆனா நமக்கு அப்படி ஒரு அறிவு வயிறு இறைவன் வச்சு படைச்சிருக்காங்களே. பறவையூர் வனங்காலி இவைகட்கெல்லாம்
பகுத்தறிவாமணி வயிறில் பசியும் இல்லே, இரையெடும் வாய்க்குடற்கேகும் உடல் வனக்கும், இரு செவியும் உயிர்த்துழையாம் திட்டோராது. பறவை, ஊர்வனம், காலி என்னப்பட்ட மிருகங்கள் இதுகளுக்கெல்லாம் மணி வயிறுல பசி இல்லை. அப்படி மணி வயிறுன்னு ஒரு வயிறே இல்லை. அதெல்லாம் இறை எடுக்கும், வாய் வழியாக இறை எடுத்து இந்த உடலை வணக்க செய்யும். ஆனா இந்த மனிதனுக்கு உயிர்த்துளையாகிய அதுகளுக்கெல்லாம் செவி சும்மா வெறும் துளைதான். இந்த மனிதனுக்கு உயிர்த்துளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இரு சுவையும் உயிர்த்துளையாம் திட்டோராது. குறை முடிக்க உடல் எடுத்தோன் அறிவாகார, குலமணியின் அறிவு வயிறு பசித்து கேட்டும். இப்போ இந்த அறிவு வயிறு பசித்து கேக்குது உணவை. அப்படி பசித்து கேட்டும் உணவு அருந்தலைனா உனக்கும் அந்த மிருகங்களுக்கும் வித்தியாசம் இல்லையே. நிறை செவிக்கு உணவருந்தார் மாடே என்றும், நின்றாலன் அறிந்தால் என்றுரைத்த நேரே. இப்போ இந்த நிறை செவிக்கு உணவு அருந்தலைனா அந்த மிருகங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? அப்படிப்பட்ட மனிதன் இருந்தால் என்ன, அழிந்து போனால் என்ன அப்படின்னு வள்ளுவர் பெருமான் அவர்கள் எடுத்து காமிச்சதை நம்ம தெய்வம் அவர்களும் இதில் எடுத்து காமிக்கிறாங்க. தெய்வ புலமை ஐயர் அவர்கள் எடுத்து காமிக்கிறாங்க. இந்த நிறை செவிக்கு உணவு அருந்தாரவர்கள் இருந்தால் என்ன போனால் என்ன என்று மகா ஆத்திரத்துடனே, அப்படி இருந்தா என்ன செத்தா என்னன்னு இவ்வளவு ஆத்திரத்தோட சொன்னாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கணுமே. மகா ஆத்திரத்துடனே இவ்வளவு கர்ண கடூரமாக மக்களாய் உள்ளவர்கள் யூகிக்கு அவமான ஆத்திர சுறுசுறுப்பு உண்டாகும்படியாக இப்படி கேட்டாலும் நீ இப்படி இந்த உணவு அருந்தலைனா நீயும் மாடே, நீயும் அந்த மிருகமே, நீ இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு இவ்வளவு ஆத்திரமா நமக்கு கேட்கும் போதே ஒரு ஆஹா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு சுறுசுறுப்பு நமக்கு வரணுங்கிறதுக்காக எடுத்து சொல்லியிருக்காங்களே. அப்ப எதுக்காக இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க? அப்போ இந்த அறிவு வயிறானது நமக்கு பசிச்சு கேக்குது. அறிவு வயிறுன்னு ஒரு வயிறு இருக்கு, அது பசிச்சு கேக்குது. அப்படி கேட்கும் போதும் உணவு அருந்தலைனா உனக்கும் அந்த மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ இந்த அறிவு வயிறானது திம்மென்றாகும் வரைக்கும் நாம உணவு அருந்தணும். இந்த தூல தேகத்துக்குள்ளாக இன்னொரு ஒரு ஜீவதேகம் இருக்கிறது. அந்த தேகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா அறிவு தேகம் என்று பேர். அந்த தேகத்தை தான் ஜீவ தேகம், அறிவு தேகம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ அந்த வயிற்றுக்கு, அந்த அறிவு தேகத்திற்கான வயிற்றுக்கு உணவு உண்ணுவதற்கு ஒரு வாய் இருக்கிறது. அந்த வாயின் வழியாக இந்த தேவ அமுதை ஆர்வத்துடன் உண்ண வேண்டும். அப்போ அந்த வாயின் வழியாக இந்த வயிறானது திம்மென்று ஆகும் வரை நாம உணவு உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொள்ளும் போதுதான் அந்த அறிவு தேகத்தில் உள்ள அறிவு கண்ணானது ஜிவ்வென்று பிரகாசிக்கும். அப்போ இந்த அறிவு வயிற்றுக்கு ஒரு அறிவாகார சொரூபர்கள் அவர்களுடைய அந்த தேவ அமுதை ஆர்வமுடன் வாங்கி நாம அந்த உணவை அருந்தணும். அப்போதான் இந்த அறிவு வயிறு ஜிம்மன் இந்த தூல வயிறை பத்தி, இந்த தூல வயிறை எடுத்து காமிச்சு இதன் மூலமாக இந்த பழமொழி வாயிலாக இந்த அறிவு வயிறுக்கு நீ உணவு அருந்தணும். வெறும் இந்த தூல வயிற்றுக்கு மட்டும் நீ உணவு அருந்திட்டா அதோட பலன் என்ன, அறிவு வயிற்றுக்கு உணவு அருந்தினா அதோட பலன் என்ன அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டுறதுக்காக தான் தெய்வம் அவர்கள் இந்த பழமொழியை நமக்கு எடுத்து காட்டுறாங்க. இறைவன் எப்படி இந்த தூல தேகத்தை படைச்சு அதுக்கான உணவுகளையும் இந்த அண்டங்கள்ல, அந்த அண்டத்துல படைச்சு வச்சு உனக்கு இந்த உணவை உன்னுடைய இந்த வயிற்றுக்கு உணவு இருந்ததுக்காக உனக்கு வாயையும் படைச்சு எல்லாத்தையும் படைச்சாங்களோ அது போல அந்த ஜீவதேகத்துக்கும்
எங்கும் படைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெய்வம் அவர்கள் திருமஞான குரல் திருவாக்கியம் 18ல இறைவன் இந்த உடலின் வளர்ச்சிக்காக உனக்கு வாயை தந்து அதற்கு வேண்டிய உணவிற்கான அண்டங்களை சாங்கோப சங்கமாக எங்கும் படைத்திருக்கிறான். இந்த உணவு, இந்த உடலை நம்மளை படைச்சாச்சு, இந்த உடலை வளர்ச்சி அடைய செய்யணுமே, அதுக்காக வேண்டி உனக்கு வாயை கொடுத்து அந்த வாய்க்கு வேண்டிய உணவிற்கான இந்த அண்டங்களை சங்கோப சங்கமாக எங்கும் படைச்சிருக்காங்க. அதே போல இப்போ இந்த ஜீவதேகம்னு உனக்குள்ள ஒரு தேகம் இருக்குன்னு நம்ம பார்த்தோமே, அந்த ஜீவதேக வளர்ச்சிக்கு நீ மதி அமுதம் அருந்த வேண்டும் என்று அதுக்கு ஒரு உணவு அருந்தணும். அந்த உணவுக்கு பேரு மதி அமுதம், அறிவாகார உணவு. அந்த மதி அமுதம் நீ அருந்த வேண்டும் என்று உனக்கு செவியை படைத்து, இந்த மதி அமுதத்தை மற்ற மிருகங்களால எல்லாம் உண்ண முடியுமா? தெய்வம் அவங்க அருள் செய்வாங்கல்ல, 10,000 மயில்களையோ 10,000 பார்ப்பசுக்களையோ முன்னால வச்சு 10,000 வார்த்தைகளை பேசினாலும் ஒரு வார்த்தையாவது அது காதுக்குள்ள போகுமா? இந்த மதிய அமுதத்தை அருந்தக்கூடிய செவி அவைகளுக்கெல்லாம் கொடுக்க பெறவில்லையே. இந்த மனிதனுக்கு மட்டும்தானே அந்த மதிய அமுதத்தை அருந்தக்கூடிய செவி கொடுக்க பெற்றிருக்கிறது. அப்போ நீ உன்னுடைய ஜீவதேக வளர்ச்சிக்காக நீ மதிய அமுதம் அருந்த வேண்டும் என்று உனக்கு செவியை படைத்து அதை வாரி வழங்குவதற்கு, கொஞ்சமா தர்றதுக்கு இல்ல, வாரி 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 கொடுக்கறதுக்காக. எப்படி இந்த தூல தேக உணவை இறைவன் சாங்கோப சங்கமாக எங்கேயும் படைச்சு வச்சிருக்காங்களே, அது போல ஒரே ஒரு விதைய நம்ம போட்டா அது 1000 கனிகளை தருது. ஒரே ஒரு மாங்கொட்டைய போட்டு வச்சோம்னா அந்த மாமரம் எத்தனை மாங்கனிகளை கொடுக்குது. அது போல எத்தனையோ விதைகள், ஒரே ஒரு விதையை போட்டா அது எத்தனை பலனை நமக்கு தருது. அப்படி இறைவன் சாங்கோப சங்கமாக இந்த உடலுக்காக கொடுத்த அந்த இறைவன் இந்த செவி உணவையும் நமக்கு வாரி 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 வழங்குவதற்காக தேவநாட்டு செம்மல்களையும் அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நாம தான் அவங்கள தேடி அடைஞ்சு அந்த செவி உணவை நாம பருக வேண்டும். அப்போ இந்த உடலுக்கு உணவு அருந்துவதற்கு வாயை தந்து அதற்கான உணவுகளையும் சாங்கோப சங்கமாக படைத்தால் போல இந்த ஜீவதேகத்துக்கு உணவு அருந்துவதற்காக செவியை படைத்து அதற்கான உணவு இந்த மதியமுதம் அதை வாரி வழங்குவதற்காக தேவநாட்டு செம்மல்களையும் இறைவன் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இறைவனால் அனுப்ப பெற்ற அந்த தேவநாட்டு செம்மல்கள் வழங்கும் அந்த ஜீவ அமுதை, அந்த தேவ அமுதை அருந்துவதுதான். அப்படி அருந்தும் போதுதான் அந்த ஜீவ குழந்தையானது வனப்பேறி யவனம் அடையும். இந்த தூரத்தை மட்டும் வனப்பா வச்சிருந்தா பத்தாது, அந்த ஜீவ குழந்தையும் வனப்பா வச்சிருக்கணும். தூரத்தை நல்லா கொழுன்னு வச்சு அந்த ஜீவ குழந்தைய நீ நோஞ்சானா போற்றக்கூடாது. நீ அந்த செவி வாயிலாக, அதுக்காக நான் செவிக்கு உணவு அருந்துறேன் செவி கொடுத்ததுக்காக நீ கண்ட உணவையும் அந்த செவி வாயில போட்டோம்னா அந்த ஜீவதேகத்துல இருக்கிற அந்த வயிறானது கோளாறு அடைஞ்சு போயிடும். அப்போ அதுக்கு என்ன உணவு, அதுக்கு தகுந்த என்ன உணவு வேணுமோ அந்த உணவை தான் நான் கொடுக்கணும். ஆனா நாமெல்லாம் என்ன செய்யறோம், இந்த செவி உணவு, இந்த மனிதனுக்கு செவிய படைச்சிருக்காங்கன்னு எதையோ செவி உணவாக நாமெல்லாம் அருந்திக்கிட்டு இருக்கோம். அப்படி அருந்தும் போது அந்த வயிறான் எப்படி இந்த தூள வயிற்றுக்கு கண்டதையும் நீ போட்டு வயிற்றுல நிரப்பினா அந்த வயிறு கோளாறாகிருமோ, அதுபோல அந்த அறிவு வயிறும் கோளாறாகிரும். அதை பத்தி நம்முடைய தெய்வமோர்கள் கோடாயுத கூர் 48ஆம் திருவாக்கியத்துல அருளி செய்யறதை நம்ம பார்ப்போம். வயிற்றுக்கு உணவு அருந்த வாய் இருக்கிறது. வயிற்றில் உண்டான எரிச்சலை நீக்க வேண்டி உட்கொள்ளும் மருந்தை வாங்கிக் கொள்ளவும் அதே வாய்தான் இருக்கிறது. எப்படி இந்த வாய் வழியாக நீ வயிற்றுக்கு உணவு அருந்தலாம், அந்த வயிற்று ஏதாவது கோளாறு ஆயிடுச்சுன்னா அந்த மருந்தையும் அந்த வாய் வழியா தான் நீ அருந்தணும். அதே போல இப்ப எதுக்கு நம்மளுக்கு வயிறு திம்மென்று இருந்தால் கண்ணு ஜிவ்வென்று இருக்கும்னு இந்த வயிறை பத்தியே சொல்லல. அதே போல இன்னொரு வயிறு இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த பழமொழி எடுத்து சொல்றாங்க. அதுதான் இங்கே அதே போல
மனத்திற்கு நல்ல உணவோ அல்லது கெட்ட உணவோ தர கண்ணும் காதும் இருக்கின்றன. இந்த மனத்துக்கு உணவு தர்றதுக்கு வாயாக, உனக்கு கண்ணு வழியாவும் நீ அருந்தலாம், காது வழியாவும் அருந்தலாம். இது அந்த மனமாகி அந்த வயிறுக்கு வாயாக இருக்கின்றன. அவைகளின் வழியாக தாறு மாறாக தின்று கண்டதெல்லாம் பார்க்கிறது, கண்டதெல்லாம் கேட்கிறது, தாறு மாறாக திங்கிறது. தின்னு இந்த மனமாகிய வயிற கோளாறு அடைய வச்சிருக்கிறார். தாறு மாறாக தின்று மனமாகிய வயிறு கோளாறு அடைந்திருக்கிறது. அப்படித்தான் இந்த உலக மக்கள் எல்லாருடைய வயிறும் அந்த அறிவு வயிறு கோளாறாகி போய் இருக்கு. அதோட வேதனை இப்ப தெரியாது. அந்த வயித்த வலி, இந்த வயிற்றுக்கு நீ கண்டதையும் தின்னா உடனே உனக்கு வயித்த வலி தெரிஞ்சிடும். ஆனா அந்த வயிற்றுக்கு நீ கண்டதையும் தின்னா அந்த வலி உனக்கு இறுதி நேரத்துலதான் தெரியும். அப்போ அந்த மனத்தில் அழுக்கடைந்து ஒரு எரிச்சலும் உண்டாகி இருக்கிறது. அதோடு அதற்கு கிடைக்கின்ற உணவோ அந்த எரிச்சலை அதிகப்படுத்துவதாயிருக்கிறது. வைத்தியர்கள் கிடைக்கிறார்கள், அவர்கள் அந்த மனத்தை தாறுமாறாக சிகிச்சை செய்து கொலை பண்ணுகிறார்கள். அந்த வயிறு கோளாறாகி இருக்கு, அந்த அறிவு வயிறுக்கு கண்டதையும் தின்னு அந்த அறிவு வயிறு கோளாறாகி இருக்கு. அதை சிகிச்சை செய்யணும்னு நீ யாருக்கிட்டையாவது போனீன்னா, அந்த சிகிச்சையை பத்தி என்னன்னே தெரியாத அறியா குருக்கள்மார்களை நம்பி நீ போனீன்னா வைத்தியம் பண்ணுவாங்க, தாறுமாறா பண்ணுவாங்க. எப்படி முறையா பண்ணணுமோ தெரியாது. தாறுமாறாக சிகிச்சை செய்து கொலையே பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அப்படியான வைத்தியர்கள் தான் இந்த உலகத்துல இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த உலகத்துல சரியான வைத்தியசாலை எதுன்னு தேர்ந்தெடுத்து நாம போய் அந்த வைத்த கோளாற சரி பண்ணிக்கிடணும். அப்போ அந்த எரிச்சலை போக்கி காலா காலத்தில் நல்ல உணவு தந்து எரிச்சலையும் போக்கிடணும். ஏற்கனவே நீ கண்டதையும் தின்னு எரிச்சலாக்கி வச்சிருக்க அந்த வயிற்ற, அந்த எரிச்சலை முதல்ல போக்கணும். நீ மனசுல என்னென்ன குப்பையோ வச்சிருக்கியோ அதெல்லாம் முதல்ல அள்ளி போடணும். அதுக்கப்புறம் நல்ல உணவு அதுல பூத்தணும். அந்த புகுத்துற உணவு வயிறு திம்முன்னு ஆகுற வரைக்கும் பூத்தணும். இப்ப நம்மளுக்கு இந்த தூள உணவெல்லாம் கொஞ்சம் ரொம்ப திம்முன்னு ஆகுற வரைக்கும் சாப்பிட்டா மந்தமா போயிடும், அதுவே ஒரு மாதிரி ஆயிடும். அப்படி மந்தமும் ஏற்படாத அளவுக்கு உணவு கொடுக்கணும். அப்படியாக அந்த எரிச்சலை போக்கி காலாகாலத்தில் நல்ல உணவு தந்து மந்தம் உண்டாகாமல் உன் மனதை போஷித்து ஒழுங்காக வளர்த்து அதை பிரம்மமாக ஆக்கவே நம் வைத்தியசாலை இருக்கிறது. அப்போ இந்த மனதை நீ கோளாறாக்கி வச்சிருக்கிறத பிரம்மமாகவே ஆக்குவதற்காகத்தான் நம்முடைய தெய்வமோர்கள் இந்த மெய்வழிச்சாலை என்கிற ஒரு வைத்தியசாலையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அங்க போனா நீ இந்த செவிவாய் வழியாக தாறுமாறாக தின்னு கோளாறாக்கி வச்சிருக்கிறிய அந்த கோளாறுக்கெல்லாம் சிகிச்சை செஞ்சு அந்த கோளாறெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு அந்த நல்ல உணவு தேவ அமுது கொடுக்க பெற்று வயிறு திம்மென்றாகும் வரை அது மந்தமாகாத வண்ணம் கொடுக்கப்பட்டு அது நம்முடைய வைத்தியசாலையில வழங்கப்பட்டு வருகிறது. அப்போ அந்த கோளாறான உணவு அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்க? நாம இந்த அறிவான நம்ம கிட்ட ஒரு அறிவு, இந்த மிருகங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அறிவுல இருந்து நமக்கு நிறைய யுக்திகள், அந்த ஜீவதேகம் அப்படின்னு பார்த்தோமே, நம்ம ஜீவதேகம்னு ஒரு தேகம் நமக்குள்ள அறிவு தேகம் இருக்கு. அந்த அறிவு தேகத்துல இருந்து நமக்கு நிறைய யுக்திகள் எல்லாம் பிறந்துகிட்டே இருக்கும். அதை கொண்டு நாம என்னென்னமோ காரியம் செய்யலாம். அந்த அறிவு தேகத்துல இருந்து வர்ற யுக்தி உனக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீ இறுதியில அந்த பிறவிப்பிணி என்கின்ற அந்த யமபாதையில் சிக்கி அந்த நரகத்திற்கு ஆளாகி விடாமல் பரமபதத்திற்கு நீ ஆளாக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான செவிய முதல் அருந்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் உனக்கு அந்த யுக்தி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த யுக்தியை கொண்டு நீ என்ன செய்ற அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த யுக்திகளை பயன்படுத்தி இவன் கவலை துயர் பிணி பல தரும் இந்த உலக காரியத்துக்கு தான் அதை பயன்படுத்துறான். அதாவது எப்படி ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அதை வெட்டி சாய்க்கணும். ஒரு யானை 1000 ஆள் பலம் கொண்டது. அந்த யானையால கூட அந்த ஆலமரத்தை வெட்டி சாய்க்க முடியாது, அவ்வளவு பெருசா இருக்கு அந்த ஆலமரம். ஆனா இந்த மனுஷன் அந்த யானை முன்னால பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு உருவம் தான்.
ஆனா இந்த உருவம் ஒரு கோடரி என்கின்ற ஒரு சிறிய ஆயுதத்தை இவனுடைய அறிவில் இருக்கிற அந்த யுக்தியை கொண்டு செய்து அந்த ஆயுதத்தின் உதவியால் அந்த மரத்தை வெட்டி சாய்த்து விடுகிறானே. அப்போ இதெல்லாம் அந்த அறிவு தேகத்துல இருந்து தானே. அந்த மாதிரி இவன் என்னெல்லாம் செய்யறான், இவனுடைய அந்த அறிவு தேகத்தின் யுக்தி கொண்டு இவன் என்னெல்லாம் செய்யறான் அப்படின்னு நம்முடைய தெய்வம் அவர்கள் திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 69. ஒரு பெரிய ஆலமரத்தை மகா பலம் கொண்ட யானையால் முட்டி கீழே சாய்க்க முடியுமா? முடியாது. ஆனால் சாதாரண பலமுடைய ஒரு மனிதன் அதை கோடரி என்ற ஒரு உதவியை கொண்டு வெட்டி சாய்த்து விடுவார். அதற்கான உதவி உதிப்பு இவன் தேகத்திற்குள் இருந்து, அதாவது அறிவில் இருந்து உண்டாகிறது. அப்போ அதெல்லாம் எங்க இருந்து உண்டாகுது? அறிவில் இருந்து. இப்ப இந்த மரத்தை வெட்டி சாய்க்கணும், அதுக்கு இந்த மாதிரி ஆயுதம் செஞ்சா அதை வெட்டி சாய்ச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு உனக்கு அந்த உதிப்பு அந்த யோசனைகள்லாம் தோணுது. அது எங்க இருந்து தோணுது? உன்னுடைய அறிவில் இருந்து தோணுகிறது. இப்படியே மனிதன் கல் மண் முதலியவற்றை அதற்கு வேண்டிய சாதனங்களை கொண்டு உருக்கி பல லட்சம் ரூபாய் பெறக்கூடிய இரும்பாக ஆக்கி விடுகிறான். ஜலத்தை நீராவியாக ஆக்கி ஆயிரக்கணக்கான மக்களை ஏற்றி செல்லுகிற ரயில் வண்டி தொடரை உண்டாக்குகிறான். எப்படி ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த ஆவிதான் அந்த ட்ரெயின். முந்தினா நீராவி என்ஜின் தான் இருந்தது, இப்பெல்லாம் அது கரண்டா மாறிடுச்சு, டீசலாவோ கரண்டாவோ மாறிடுச்சு. அந்த நீர் ஆவி, அந்த ஆவியே ஆயிரக்கணக்கான மக்களை இழுத்து செல்லக்கூடிய அவ்வளவு பலம் உள்ளதாக. அந்த ஆவிங்கிறது ஒரு லேசான ஒரு பொருள், காத்து போல பறந்துருவ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற அந்த நீர் ஆவி ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை இழுத்து செல்லுகிற அளவுக்கு பலம் உண்டாக்குற மாதிரி இந்த மனிதன் செஞ்சு விடுறானே. அறிவில் இருந்து வர்ற அந்த யுக்தியை கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களை ஏற்றி செல்லுகிற ஒரு ரயில் வண்டி தொடரை உண்டாக்குகிறானே. இது போன்று எத்தனையோ காரியங்களை அவற்றிற்கான யுக்திகளை தருகின்ற தன்னுடைய அறிவு தேகத்தின் உதவியை கொண்டு செய்து. இதெல்லாம் எதோட உதவியை கொண்டு செய்யற நீயும் உனக்குள்ளாக இறைவன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரயில் என்ஜினையோ, ஒரு மரத்தை வெட்டுற ஒரு கோடரியவோ, ஒரு சின்ன இரும்பை வச்சு ஒரு கடிகாரம் ஒரு அணா பெறாத இரும்பை 500 ரூபாய் பெற மாதிரி ஒரு கடிகாரமா உருவாக்குறானே. என்னென்னமா உருவாக்குறானே இன்னும் இந்த மனிதன். அது மாதிரி மற்ற உயிரினங்கள் ஏதாவது செய்ய முடியுமான்னா முடியாது. ஏன்? உனக்குள்ள ஒரு அறிவு தேகம் இருக்கிறதுனால நீ அதெல்லாம் செய்யற. இந்த யுக்திகளை எல்லாம் தருகின்ற அறிவு தேகத்தின் உதவியை கொண்டு செய்து விடுகிறான். அப்போ அந்த அறிவு தேகம் இதுக்கா கொடுக்க பெற்றிருக்கு? இதுக்கு கொடுக்க பெறல. இதுக்கு கொடுக்க, அப்ப அது எதுக்காக கொடுக்க பெற்றது? அது வேற ஒரு வேலைக்காக கொடுக்க பெற்றத நீ தவறான வேலைக்காக பயன்படுத்திட்டு இருக்க. எல்லாமே அப்படிதான். நமக்கு எதுக்கு கொடுக்க பெற்றிருக்கோ அதுக்கு கொடுக்க பெறதே இல்லை. அந்த அறிவு தேகம் எதுக்காக கொடுக்க பெற்றிருக்கு? இந்த தெய்வம் அவர்களை முதல்ல கலைமகானந்தன் அண்ணா அவங்க சந்திக்க வரும்போது தெய்வம் அவங்க கிட்ட எப்பயாவது கவலைப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டாங்களாம். கவலைப்படுவேன் தெய்வமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்க இருந்து பார்த்து அப்ப அந்த ஆலயத்துல இருந்து பார்த்தா கொஞ்சம் தள்ளி மாட்டு கொட்டையில மாடு இருக்கிறதெல்லாம் தெரியும். அந்த மாடு கவலைப்படுமா அப்படின்னு கேட்டாங்களாம். மாடு கவலைப்படாது. ஏன் மாடு கவலைப்படாது, நீ கவலைப்படுற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அறிவு இருக்கு, மாட்டுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க. அப்போ தெய்வம் அவங்க அப்படியாக்கா, சரி சரி. அப்போ அந்த கலைமானந்தர் இல்ல வரதராஜானந்தர் அப்போ மாடு கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற போது, அதுக்கு எனக்கு அறிவு இருக்கு அதுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அப்போ தெய்வம் அவங்க அப்போ உனக்கு அறிவு கொடுத்தது கவலைப்படுவதற்கா? அப்போ ஒரே ஒரு கேள்வி மூலமாக எவ்வளவு அறிவை நமக்குள்ள புகுத்துறாங்க. உனக்கு அறிவு கொடுத்துறது நீ கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கட்டும்ங்கிறதுக்காகவா இறைவன் அறிவை கொடுத்திருப்பாங்க? அது போல இந்த திருவாக்கியத்திலையும் நமக்கு உனக்கு அறிவை கொடுத்தது இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் செஞ்சு, ஆனா இதெல்லாம் நீ செய்யறது உன்னை அழிவை நோக்கிதான் கொண்டு போகும். இத கொண்டு நீ ஆகாய விமானத்தை படைக்கிறேன், ராக்கெட்டை படைக்கிறேன், அதை படைக்கிறேன்னு போய்கிட்டுதான் இருப்ப. ஒரு நாளைக்கு தெரியும் அதனால வர்ற ஆபத்து.
இப்ப சமீபத்துல பார்த்தோம், ஒரு ஆகாய விமானம் பறந்த சில வினாடிகள்ல கீழே விழுந்து அத்தனை பேரும் எரிஞ்சு போனதெல்லாம் பார்த்தோம். அது போல அது எப்ப இருந்தாலும் ஒரு ஆபத்து தான் அது. அப்போ இந்த அழிந்து போற காரியத்துக்காக, இந்த அழிந்து போற காரியத்தை செய்யறதுக்காக உனக்கு அறிவு கொடுக்கப்பெறவில்லை. கவலை, துயர், கன பயம், பிணி பல தரும் இந்த உலக வாழ்விற்காக அது தரப்பெறவில்லை. இதெல்லாம் இல்ல, அந்த ஆகாய விமானம் இல்லாமையோ, இது நீ என்னென்னமோ கண்டுபிடிக்கிறே, அதெல்லாம் இல்லாம எளிமையான வாழ்வு வாழலாமே. இந்த ஆடம்பரமான வாழ்வு வாழ 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 அதெல்லாம் கடைசி உன்னைய துக்கத்தை நோக்கிதான் கொண்டு போகும். எனக்கு இருந்தாலும் அது ஆபத்து தான். தெய்வம் அவங்க சொல்லுவாங்களே, இந்த தீ தண்ணீர் பூமியில தோண்டுனா தண்ணி தானே கிடைக்கும். அப்படி இருந்த பூமியில இந்த தீ தண்ணீர் உண்டாகி எத்தனை ஆண்டுகள் இருக்கும்னு தெய்வம் அவங்க ஒரு வாக்கியத்துல, நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது எங்க சித்தப்பா தான் முதல்ல அந்த தீ தண்ணியை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தீ தண்ணியை எப்படி விளக்குல ஏத்தி விளக்கு எடுத்த தெரிய, அதுக்குன்ற ஒரு விளக்கு இருக்குன்னு கூட தெரியாம நம்ம தெய்வம் அவர்களுடைய தாயார் அவர்கள் அந்த சும்மா அகல் விளக்குல மாதிரி ஊத்தி, எப்படி அகல் விளக்கு நம்ம பொருத்தி வைப்போமோ அது மாதிரி பொருத்தி இருக்காங்க. அப்போ அது ஃபுல்லா பத்திக்கிட்டே இருந்திருக்கு. அப்பதான் இந்த தீ தண்ணீர் இந்த பூமியில உண்டாயிருக்கு அப்படிங்கறதுக்காக தெய்வம் அவங்க அதை எடுத்து காமிக்கிறாங்க. அப்ப இந்த தீ தண்ணீர் உண்டானதுக்கு மனுஷன் தண்ணி உண்டாகிற இடத்துல தீ தண்ணி சேர்ந்து நீ கவலைப்படணும், ஆனா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பின்னால உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்க போகுதுன்னு உனக்கு இப்ப தெரியாது. கண்டிப்பா இந்த பெட்ரோல் கிணறு அது இது இருக்கு, நம்ம செல்வத்துல கொளிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. லேசா ஒரு இடத்துல ஒரு தீ பற்றுச்சுன்னா அதனால வர்ற ஆபத்து எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கும் அப்படிங்கிறது இந்த மனிதனுக்கு இப்ப தெரியாது. இப்போ அந்த பெட்ரோல் எல்லாம் நல்லா காசாக்குறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதனால வர்ற ஒரு ஆபத்து அது எப்படியாப்பட்ட ஆபத்தா இருக்கும்னு உனக்கு இப்ப தெரியாது அப்படின்னு தெய்வம் மறுபடி செய்வான். அப்போ நீ இந்த உலக காரியத்திலேயே இந்த அறிவை நீ பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கவலை, துயர், கனபயம், பிணி பல தரும். இந்த உலக வாழ்விற்காக அது தரப்பெறவில்லை. அப்போ உனக்கு அறிவு அதுக்காக தரப்பெறவில்லை. அப்ப அது எதுக்காக தரப்பெற்றிருக்கு? நித்தியத்தை பெறுவதற்காகவே அது இவனுக்கு தரப்பெற்றது. அப்போ ஒரு நித்தியமான ஒரு தேகம், ஒரு அழியாத தேகம் நமக்குள்ளாக இருக்கு. இப்போ அந்த தேகத்தை நீ பெறணுங்கிறதுக்காகத்தான் உனக்கு இந்த அறிவானது கொடுக்க பெற்றிருக்கு. அப்போ இந்த அறிவு தேகத்தின் அந்த யுக்திகள், அந்த அறிவு தேகத்துல பல யுக்திகள் விளைஞ்சுக்கிட்டே இருக்கே, அந்த யுக்திகளை கொண்டு நீ இந்த உலக காரியத்துக்கே அதை பயன்படுத்தி இந்த அழிந்து போகிற கலைகளை எல்லாம் இன்னும் என்னென்ன கற்றுக்கொள்ளலாம்னு அதுக்காகவே நேரத்தை செலவழிச்சு அதற்கான உணவையே உன் வயிற்றுல போட்டுக்கிட்டே இருக்கிற. இதை எப்படி செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், இதை எப்படி உருவாக்கலாம், அதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான உணவையே உண்டு இந்த வயிறை கோளாறாக்கி வச்சிருக்கிற. அப்போ அந்த அறிவு தேகத்தின் யுக்தி கொண்டு இந்த மட்டமான பொருட்களை எல்லாம் மேன்மையானதாக இந்த மனுஷன் ஆக்குகிறான். மட்டமான பொருட்களை எல்லாம் மேன்மையானதாக ஆக்க முடியுது உன்னால. ஆனா உன்னையே நீ மேன்மையாக ஆக்கணுமே. மட்டமான பொருட்களை எல்லாம் உன்னால மேன்மையாக ஆக்க முடியுது. அந்த மட்டமான பொருட்களை மேன்மையாக்கி அது உனக்கு என்ன? உனக்கு நீ மட்டமாக இருக்கிறிய, உன்னை எப்ப மேன்மையாக்குகிறது? உனக்கு நீ எப்படி மேன்மை தேடிக் கொள்ளுவது? ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு 1008 தடவை எழுதுனா நன்மை கிடைக்கும்னு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எழுதுறத பத்தி தெய்வம் அவர்கள் சொல்லும்போது, நீ ஸ்ரீராமன் ஜெயம் அடைஞ்சிட்டாரு, அதை எழுதிக்கிட்டே இருந்து உனக்கு என்ன ஜெயம்? நீ எப்ப ஜெயம் அடைய போற? அவர் ஜெயம் அடைஞ்சிட்டாரு, அவர் ஜெயம் அடைஞ்சிட்டாரு, அவர் ஜெயம் அடைஞ்சிட்டாருன்னு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு 1008 தடவை எழுதி உனக்கு எப்படி ஜெயம் கிடைக்கும்? உனக்கு ஜெயம் கிடைக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? அதை சிந்திச்சியா அப்படின்னு தெய்வம் அவங்க கேட்பாங்க. அப்போ இந்த மட்டமான பொருட்களை எல்லாம் நீ மேன்மையுடையதாக ஆக்குறியே,
ஒரு இரும்பை வந்து ஒரு அணா பெருமானம் உள்ள ஒரு இரும்பை எடுத்து ஒரு 100-200 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு கடிகாரமாக மாற்ற, ஒரு பஞ்சு வீணா பறந்து போகிற பஞ்சை எடுத்து அந்த நூலை நூற்று அதை அழகான ஒரு துணிமணியாக, அழகான வேஷ்டியாக, சேலையாக உருவாக்குற, இப்படி மட்டமான பொருட்களுக்கெல்லாம் மேன்மை கொடுக்கிற உன்னுடைய அறிவை கொண்டு அந்த அறிவை உனக்கு உபயோகித்து நீ மேன்மையை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உண்டாக்காம இருந்தீனா நீ அந்த மட்டமா அந்த நீங்கா அவஸ்தையாகிய அவமானத்திற்குள் நுழைய வேண்டி வந்துருமே. அப்போ இந்த அவமானம் அவஸ்தை வராதபடி உன்னைய மேன்மையாக்கி கொள்ள நீ என்ன செய்ய போற? அப்போ அப்படியாக அந்த நீங்காத அந்த அவமான அவஸ்தையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான், நம்மளை மேன்மையாக்கி கொள்வதற்கு தான் இந்த அறிவாகார வயிற்றுக்கு, அந்த அறிவு வயது திம்மென்று ஆகும் வரைக்கும் நாம உணவு உண்டு நம்முடைய அறிவை வளர்க்கணும். அந்த அறிவு கொடுத்திருக்காங்க, அதுக்கு ஒரு தனித்த பரிசுத்த விளைவு கொடுத்து அதை வளர்க்க வேண்டும். அதுக்கு எப்படி ஒரு தனித்த பரிசுத்த விளைவு கொடுத்து அதை வளர்க்கிறது? அந்த அப்படி வளர்க்கும் போதுதான் அந்த அறிவானது எட்டா பெருநிலைகளுக்கெல்லாம் இவனை எட்டும்படி வாரி தூக்கும் அப்படின்னு தெய்வம் அருள் செய்யறாங்க. எப்படி இந்த உலக மாணிக்கம், இந்த மண்ணுல வந்து மாணிக்கம் விளையுது. சாதாரண ஒரு கல்லுதான் எவ்வளவோ காலமாக அது அழுத்தம் பெற்று அது மாணிக்க கல்லாக உருவாகிறது. அதுக்கு எவ்வளவோ காலமாகும் அப்படின்னு தெய்வம் அருள் செய்வாங்க. கோடாயுத திருமஞான குரல் பக்கம் 169 பார்ப்போம். மாணிக்கம் மாணிக்கம் என்று சொல்வார்களே தவிர இந்த உலகத்தவர் எவரும் எந்த மாணிக்கத்தையும் கண்டிருக்க மாட்டார்கள் என்று எமக்கு நிச்சயமாய் தெரியும். நாமெல்லாம் மாணிக்க கல்லு ரொம்ப பிரகாசமானதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதை நாமெல்லாம் பார்த்தது இல்லை. அப்போ ஆனா அது ரொம்ப பிரகாசமானது அப்படின்னு சொல்றாங்க. யாரும் கண்டிருக்க மாட்டார்கள் என்று எமக்கு நிச்சயமாய் தெரியும். ஆகவே அதன் பேரொளி வல்லவத்தை உனக்காக சொல்லுகிறோம். அப்ப சொல்றதையாவது நம்ம கேட்டுக்கலாம். நம்ம தான் பார்க்கல அந்த மாணிக்க கல்ல. வைரக்கல்ல கூட நம்ம பார்த்திருப்போம், மாணிக்க கல்லு பார்த்திருக்க மாட்டோம். அப்போ இந்த வைரத்தை விட அது எவ்வளவோ மடங்கு ஒளி வீசக்கூடியது அந்த மாணிக்கம். ஒரு வைரம் ஒன்றை எடுத்து இளஞ்சூடாக தேய்த்து விட்டு பார்த்தால் அதன் சுத்தம் அதில் பட்டை பட்டையாக வேறு வேறு டாலுடன் ஒளி வீசும். அந்த ஒளி வீசும் பட்டையை போல் கோடி மடங்கு ஒளி கொண்டது மாணிக்கம். வைரமே வந்து அப்படியே பட்டை பட்டையா ஒளி வீசும். அந்த அந்த எவ்வளவு பட்டை ஒளி வீசுதோ அதுக்கு தகுந்தாப்புல அதனுடைய விலை மதிப்பு அதிகமாகும். அப்போ அந்த வைரத்தினுடைய அந்த ஒளி வீசும் பட்டையை போல கோடி மடங்கு ஒளி கொண்டது மாணிக்கம்னா அப்ப அது எவ்வளவு பிரகாசமாக இருக்கணும். சரி, அவ்வளவுதான் பிரகாசமாக இருந்தாலும் அது என்ன ஒரு கல்லு தானே. வைரமாக இருக்கட்டும், மாணிக்கமாக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அது கல்லு தானே. இவ்வளவு பேரொளி கொண்டதே தவிர தன்பால் உயிரை இழுக்கும் மனமோ உயிரை ஒட்ட வைக்கும் இனிப்போ அதனிடம் கிடையாது. அதுல ஏதாவது மனம் இருக்குமா? உன் ஜீவ தேகத்துக்கு உணவு அருந்தக்கூடிய மனம் இருக்குமா? இல்ல உன் நாக்குக்கு இனிக்கிற மாதிரி ஏதாவது நாக்குல வச்சா அது இனிக்குமா? ஒன்றும் செய்யாது. அது ஒரு கல், அவ்வளவுதான். இந்த உலக மாணிக்கம் அத்தகையதுதான். அப்போ இந்த உலக மாணிக்கத்தை உதாரணமா காட்டி இன்னொரு ஜீவ மாணிக்கம் இருக்கு, மணக்கிற மாணிக்கம், இனிக்கிற மாணிக்கம். அந்த மாணிக்கத்தை, இந்த மாணிக்கத்தை உதாரணம் காட்டி எப்படி இந்த பழமொழியில வயிறு திம்முன்னா கண்ணு செவக்கும், ஜிவ்வன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தூள வயிற்ற சொல்லி அந்த இன்னொரு அறிவு தேக வயிற்றை பத்தி நமக்கு காட்டுறாங்களோ, அதே போல இந்த மாணிக்கத்தை சொல்லி, இந்த உலக மாணிக்கத்தை சொல்லி அவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் அதுகிட்ட மனமோ இனிப்போ இல்லையே. ஆனா இன்னொரு மாணிக்கம் இருக்கு, அந்த அக உலகத்து ஜீவ மாணிக்கம். அதுக்கு பேர் ஜீவ மாணிக்கம். அந்த ஜீவ மாணிக்கம் எப்படி இருக்குன்னா மணக்கிற மாணிக்கம். அது மணக்கும், மணக்கிற மாணிக்கமாகவும் இனிக்கிற மாணிக்கமாகவும் உள்ளது. அவன் பேரண்ட பெருமணத்தில் சிறிதளவு நீட்டினாலும் அது உன் நாசியை பிளந்தெறிந்துவிடும். அவன் இனிப்போ அளவிடற்கரியது.
உலகின் இனிப்புகள் அவ்வளவையும் திரட்டினாலும் அந்த ஜீவமாணிக்கத்தின் இனிப்பில் கோடியில் ஒரு பங்கு இருக்குமா? இருக்காது. இன்னும் அதன் பேரொளியும் பேரழகும் பெருமித பரிசுத்தமும் வர்ணனை கெட்டாத பெரும் பாரப்பரப்புடையவை. காலமெல்லாம் ஈனச் செயலையே இவன் பழகி கொண்டதால் அந்த பெருமிதத்தை எட்டும் அளவுக்கு இவன் அறிவு நீளமாக வளரவில்லை. அப்போ நம்ம அந்த அறிவு வயிற்கு ஆகாரம் போட்டு அந்த அறிவை நீளமாக வளர்க்கும் போதுதான் இந்த பேரழகு அந்த ஜீவமாணிக்கத்தினுடைய பேரழகையும் பெருமிதத்தையும் நாம அறிய முடியும். இவன் அறிவுக்கு தனித்த ஒரு பரிசுத்த விளைவு கொடுத்து வளர்த்தால்தான், அந்த சிவமாணிக்க பரிசுத்தத்தில் ஒட்டி படிய வைத்து வளர்த்தால்தான் அந்த சிவமாணிக்கம் பரிசுத்தமே உருவான ஒரு சிவமாணிக்கம் அறிவாகார சொரூபகராக வர்றாங்க. அவங்கள ஒட்டி படிஞ்சுக்கிட்டே இருந்தாதான் அவங்க அளக்குற அந்த அருளமுத உணவை வாங்கி 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 வயிறு தும்முன்னு ஆகுற வரைக்கும் நீ உண்ணும் போதுதான் உன்னுடைய அறிவு எட்டா பெருநிலைகளுக்கெல்லாம் இவனை எட்டும்படி வாரி தூக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த உலக மாணிக்கம் எப்படி பிரகாசமே இல்லாததாக இருக்கிறது. ஆனா அந்த ஜீவ மாணிக்கம், அந்த ஜீவ அறிவு மாணிக்கம் மணக்கிற மாணிக்கமாகவும் இனிக்கிற மாணிக்கமாகவும் இருக்கு. நீ உனக்குள்ள இருக்கிற அந்த அறிவு தேகத்தின் யுக்தி கொண்டு நீ இந்த உலக காரியங்களையே செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அது உன்னை எங்க இட்டு செல்லும்? அழிவுக்குத்தான் இட்டு செல்லும். அதுக்கு ஒரு பரிசுத்த விளைவு கொடுத்து அந்த சிவமாணிக்கமாகிய அந்த சிவகுரு வரதபிரானுடன் நீ ஒட்டி படிய வைத்து அதை வளர்க்கும் போதுதான் அது உன்னை எட்டா பெருநிலைகளுக்கெல்லாம் வாரி தூக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு தேவ ஆசான் திருவடியில படிஞ்சு நின்று அவர்கள் தரும் அந்த அருளமுத உணவினை நாம அவங்க கொடுக்கும் போது அந்த அருளமுத உணவை உண்டு அவர்கள் தரும் அந்த ஞான சைதன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவி மடுத்து அவங்க தர்ற அந்த சப்தமாகிய உயிரை செலவிடும் போது அதை ஆர்வத்துடன் உண்டு வரும்போதுதான் நமக்கு அந்த ஜீவமானி அந்த அறிவு கண்ணானது ஜிவ்வென்ற தேஜஸ் உடையதாக, அது பிரகாசம் உடையதாக அது மாறும். ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். அப்போ செவி வழியாக நம்ம அந்த அறிவு வயிற்றுக்கு உணவு அருந்தணும். செவி வழியாக அந்த செவிச்சுவை என்ன செய்து உன் ஜீவனுக்கு உஷ்ணத்தையும் தேஜஸையும் தருகிறது. அந்ததான் அறிவு கண் பிரகாசிக்கிறது, கிளப்பை உண்டாக்குகிறது. செவிக்கு உணவு அருந்துபவன் யோகத்தில் ஆழ்வான், வாய்க்கு உணவு அருந்துபவன் துக்கத்தில் ஆழ்வான். அப்ப இந்த வாய்க்கே மட்டும் உணவு அருந்திக்கிட்டு இந்த வயிறை மட்டும் நீ திம்முன்னு வச்சுக்கிட்டே இருந்தீன்னா துக்கத்துலதான் ஆழ்வ. செவிக்கு உணவு அருந்தும் போதுதான் நீ யோகத்தில் ஆழ்வ. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அவங்களுடைய அந்த 7 ஒளி வீடுகளாக அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அருந்தளத்தில் இருந்து நமக்கு எடுத்து 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 அந்த அறிவாகார அருளமுத வர்ஷிப்பை எடுத்து எடுத்து வழங்குறாங்க. அப்படி வழங்கும் போது அதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவமும் உன் தலையில் வந்து விடியும். அப்போ அந்த அறிவாகார அருளமுத உணவு வரும்போது நீ அதை ஆர்வத்துடன் உண்ண வேண்டும். அப்படி உண்ணும் போதுதான் உன்னுடைய அந்த அறிவு கண் ஜிவ்வென்று பிரகாசிக்கும். ஏன் அப்படின்னா அப்படி உண்ணும் போது உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் அது ஒழிச்சிரும். மாசுகளை எல்லாம் ஒழிச்சு தொடச்சி எப்படி வைரத்தை பட்டை தீட்டி தீட்டி அது பிரகாசமாக்குறாங்களோ அது போல உன் அறிவானது பட்டை தீட்ட பெறுகிறது. அருளமுதமாகிய தெய்வ மருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் கப்பியுள்ள அழி கரு வழி வரு பிறவி மாசு ஒளியும். அப்போ இந்த ஜீவ மருந்தை உண்ணும் போதுதான் நமக்கு அந்த பிறவி மாசுகள் எல்லாம் ஒளிய பெற்று அந்த பிரகாசம் ஜீவ பிரகாசமானது நமக்கு கிடைக்குது. அப்போ நம்முடைய இன்னொரு கண் உனக்கு அப்ப திறக்கப்பெறுகிறது என்று தெய்வம் அவங்க அறிவு செய்வாங்க. அதாவது அந்த அவர்களுடைய அந்த தெளிவெண்ணு பிரகாச வாளை கொண்டு நமக்கு நம்முடைய அந்த பாவங்களை எல்லாம் வெட்டி வெட்டி மாற்றி அங்க அவங்க புதுசாக பதிப்பிக்கிறாங்க.
அதாவது உன்னுடைய கண்ணுக்கு திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம் 49. கண்ணுக்கு காணப்படாததும் ஆனால் அறிவு கண்கொண்டு காணப்பெறுவதுமாகிய தேவ ரகசியங்கள் உனது காதில் ஏறி ஏறி புகழ் உடம்பானது வலுவேற்றம் அடைவதற்காக நீ இந்த உடலில் இருக்கும் வரை உனக்கு அந்த உணவை அவங்க வழங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க, அந்த உபதேசத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ அதை அறிஞ்சுக்கிட்டே இருக்கும். உன் தேகம் அப்படி அருந்தும் போதுதான் உன் தேகாதி அந்தத்தில் உள்ள சகல கருவி குலங்களையும் ஒவ்வொன்றாக மாசு துடைத்து எமது தெளிவனும் பிரகாச வாளை வைத்து அவற்றில் உள்ள பாவங்களை வெட்டி வெட்டி மாற்றி மாற்றி ஆங்காங்கு தேவ வல்லபங்களை புதிதாக வைப்பதுவே உபதேசம். அப்போ அவங்களுடைய அந்த அருளமுத உணவுதான் நமக்கு நம்முடைய அந்த பாவங்களை எல்லாம் மாற்றி நம்மளுடைய அந்த அங்க குலங்களில் உள்ள அந்த மாசுகளை எல்லாம் தொடர்ச்சி அந்த எப்படி கண்ணு ஜிவ்வென்று இருக்கும்னு சொன்னாங்களோ அது போல அந்த அறிவு கண் நமக்கு பிரகாசம் அடையும். அப்போ நம்முடைய கண் அன்றைக்கிருந்த கண் அல்ல, நம்முடைய காது அன்றைக்கிருந்த காதல்ல என்று நீ உணரும்படி அவையெல்லாம் மேலானவைகளாக மாற்றி படைக்க பெறுகிறது. எப்படி நீ ஒரு சின்ன ஒரு இரும்பு துண்டை எடுத்து விலை மதிப்பில்லாத பொருளாக செய்வியோ, அந்த பொருளுக்கு மேன்மை கொடுக்கிறியோ, அந்த அறிவை கொண்டு உனக்கு மேன்மை கொடுக்கும் போது அந்த அறிவாகார அருளமுத வர்ஷிப்பை நீ அருந்தும் போது நீ மேன்மை அடைகிறாய். அப்போ உன்னுடைய அங்க குலங்கள் எல்லாம் மேலானவைகளாக மாற்றி படைக்க பெறுகிறது. அப்படி படைக்க பெறும்போது அதோட அடையாளமாக என்ன தெரியும் அப்படின்னா, உன்னுடைய அந்த அறிவுக்கண் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு நீ வயிறு நிறைய திம்முன்னு சாப்பிட்டுருக்க அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, உன்னுடைய அந்த வாய் வார்த்தைகள் மூலமாக அது தெரியும். எப்படி தெய்வம் அவங்க தங்கமாக மாற்றுவது என்றால் என்ன? ஒரு நோஞ்சானாக இருந்தவன் இங்க சார்ந்து படிந்ததும் அவங்களுடைய அந்த அருளமுத உணவை உண்டதும் அவன் வாக்கிலே புதுமணம் பூக்கிறது. அதுதான் அறிவின் மனம். அது வரைக்கும் ஒரு எஜமானனுக்கு கைய கட்டிக்கிட்டு இருந்தவன், அவங்க திண்ணீர் கொடுத்தா வாங்கி பூசிக்கிட்டு பணிவாக இருந்தவன் இந்த மெய்வெளிச்சாலைக்கு வந்துட்டு போன உடனே எப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு அசல் திண்ணீர் தெரியுமா? உங்களுக்கு அசல் ருத்ராட்சம் தெரியுமா? இதுவா அசல் திண்ணீர், இதுவா அசல் ருத்ராட்சம் அப்படிலாம் கேட்கிறானே. இப்படிலாம் நம்ம திண்ணீர் கொடுத்தா பேசாம வாங்கிட்டு போயிடுவானே. இப்போ இப்படி எல்லாம் உயிரை கொடுங்குறா போல கேள்வி கேட்கிறானே. அப்ப இந்த கேள்வியில சாதாரண கேள்வி இல்ல. இந்த கேள்வி ஒருத்தவங்க கேட்கிறாங்கன்னா இன்னது உயிரை புடுங்குறாப்புல இல்ல கேள்வி கேட்கிறான். அது என்னன்னு யோசிச்சு நீயும் அந்த நிலைக்கு வரணும். என்ன சங்கதின்னு தெரியலையே, தலப்பா வேற கட்டிட்டு இருக்கானே, ஓஹோ மெய்வெளிச்சாலைக்கு போயிட்டு வந்திருக்கானோ, அதான் இப்படி பேசுறான். அங்க போனாலே இப்படித்தாயே ஆயிடுறாங்க. ஏன்னா அங்கதான் இந்த மனக்கோளாறெல்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு வைத்திய சாலை இருக்கு. அந்த வைத்தியசாலையில வைத்தியம் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற ஆள் மாதிரி இல்லாம முற்றிலும் வேறு ஆளாக மாற்றப்பெறுகிறோம். எப்படி எதனால? ஓட்டாஞ்செல்லியாக இருந்தவங்க தங்கமாக மாற்றப்பெறுகிறோம். இந்த உலகத்துல எவ்வளவோ பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கேன், அங்க படிச்சதுனால இந்த அறிவு வந்துருமா அப்படின்னா வராது. எவ்வளவோ வேடதாரிகள்லாம் இருக்காங்களே, அவங்கள்ட்ட போனா அந்த படிப்பு வருமா அப்படின்னா வராது. அப்படித்தானே எல்லாரும் இருந்தாங்க. அப்படி இருக்கிற இந்த உலகத்துல நம்முடைய தெய்வம் அவங்க மட்டும்தான் நமக்கு இந்த மெய்க்கல்வியை கொடுத்து நம்முடைய அறிவு கண்ணை ஜிவ்வென்று நம்முடைய வயிறுக்கு ஜிவ்வென்று உணவளித்து நம்முடைய அறிவு கண்ணை ஜிவ்வென்று பிரகாசமாக்க செய்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பிரகாசம். எங்கேயோ ஒரு நெருப்பை எரிய வச்சுக்கிட்டு அதை காமிக்கிறது அதுக்கு பேர் பிரகாசம் அல்ல. இந்த உலகத்துல இந்த சபரிமலையில ஜோதி தரிசனம் அப்படின்னு சொல்லி பார்க்க போவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பிரகாசம் தெரியுது அப்படின்னு அதா வெளிச்சம் தெரிஞ்சு அப்படியே ஐயப்பான்னு எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தெரியறதுனால உனக்கு என்ன ஆக போகுது? அதை பத்தி தெய்வம் அவங்க சொல்லுவாங்க. சபரிமலையில் ஜோதி தரிசனம் தை முதல் தேதி தெரிகிறதாம். அதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள் என்று சபையில் பேசப்பட்ட போது ஆண்டவர்கள் வெகு தூரத்தில் மலைப்பாங்கான காட்டு பகுதியில் வானம் வெடிப்பது போல் ஏதோ செய்து ஒரு நெருப்பை காட்டி ஜோதி தெரிவதாக மக்களை நம்ப செய்கிறார்கள். என்ன செஞ்சு அந்த ஜோதி தெரிகிற மாதிரி செய்யறாங்களோ நமக்கு தெரியாது.
ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி என்னமோ ஒரு தூரத்துல அப்படின்னாலே அதுல ஏதோ ஒரு தில்லுமொழியே, நீ நல்லவனா இருந்தா கிட்டத்துல காட்டு, அதா தெரியுது பாரு தூரத்துல காட்டணும், தெரியுதோ தெரியலையோ தெரியுதுன்னு கண்ணத்துல போட்டுக்கணுமா, கிட்டத்துல காட்டு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அப்போ ஏதோ செய்து நெருப்பை காட்டி ஜோதி தெரிவதாக மக்களை நம்ப செய்கிறார்கள். தெய்வ ஜோதி என்றால் அப்படி பயந்து கொண்டு காற்றில் வெகு தூரத்தில் ஏன் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் அந்த தெய்வ ஜோதியா இருந்தா அது காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து எங்கேயோ இருந்து ஏன் தெரியுது? ஜனங்களின் பக்கத்தில் வந்து காட்சி தரலாமே. வெகு தூரத்தில் அது காட்டப்படுவதனாலே ஏதோ சூடு அதில் இருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா? இத கூட மக்கள் உணர்தில்ல. அங்க தெரியுது பாரு நெருப்பு, உடனே கணத்துல போட்டுக்கிறது. ஏன் அங்க தெரியுது, கிட்ட வந்து காட்டு அப்படின்லாம் கேட்கறது இல்ல. அப்போ இது எப்படிதான் அது நெருப்பு எரிஞ்சாலும் அது நெருப்பு தான். அந்த நெருப்பு அங்க எரியறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அதுக்கு பேர் நெருப்பு தான், அதுக்கு பேர் ஜோதி இல்ல, அதுக்கு பேர் பிரகாசம் இல்ல. பிரகாசம்ங்கிறது அறிவின் பிரகாசம். வைரத்தில் பிரகாசம் இருக்கிறது, பாலிஷ் கொடுத்து மெருகு ஏற்றினால் தங்கத்திலும் பிரகாசம் வருகிறது. சந்திர சூரியர்களிடத்தில் பிரகாசம் வெளியாகிறது, நட்சத்திரங்களில் பிரகாசம் வீசுகிறது. அந்த பிரகாசங்களை கூட ஜோதி என்று சொல்வதில்லையே. இப்போ இந்த நட்சத்திரம், சந்திர சூரியன் இதுகிட்ட இருக்கிற பிரகாசத்தை கூட பிரகாசம்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க தெய்வம். அப்போ பிரகாசம் எது என்பது என்ன? நமக்குள்ளாக ஒரு அறிவு மாணிக்கம் இருக்கே, அதனுடைய பிரகாசம் தான் மணக்கின்ற மாணிக்கமாகவும் இனிக்கின்ற மாணிக்கமாகவும் இருக்குது. அதோட பிரகாசம் தான் பிரகாசம். ஜோதி என்பது உன் ஜீவ பிரகாசமே, அது உன் அறிவின் பிரகாசம். கண்ணை மூடினாலும் தன்னிடத்தில் பிரகாசம் வீசுவதே ஜோதி. ஜோதி என்பது சுடுகின்ற தீ அல்ல. புற உலகில் இருக்கும் பிரகாசம் எதுவானாலும் அது நெருப்புத்தான். அப்போ இந்த தூலத்தை விட்டு வெளியே பிரகாசமா இருக்குன்னு எது சொன்னாலும் அதுக்கு பேரு நெருப்பு, அக்கினி. நமக்குள்ளாக ஒண்ணு பிரகாசிக்குது, மணக்கின்ற மாணிக்கமாகவும் இனிக்கின்ற மாணிக்கமாகவும். அதன் பேரண்ட பெருமணத்தில் சிறிதளவு எடுத்து நீட்டினாலும் உன் நாட்டிலே பிளந்தெறிந்து விடும் சொன்னாங்களே, அந்த அறிவு மாணிக்க பிரகாசம் தான் பிரகாசம். அந்த பிரகாசம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அந்த அறிவாகார உணவை, அந்த அறிவாகார சொரூபகர், அந்த தேவ அமுதை அவர்களுடைய தன்னுடைய அந்த அருந்தளத்தில் இருந்து எடுத்து அளக்கும் போது அதை துளி கூட வீணாக்காமல் வாங்கி உண்டு இந்த வயிறு திம்மென்று ஆகும் வரை உண்ணும் போதுதான் அந்த அறிவு கண் பிரகாசம் அடையும். அந்த அறிவு வயிறு திம்மென்றால் அந்த அறிவு கண் திவ்வென்று ஆகும் என்று இந்த பழமொழி வாயிலாக நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு தினமும் அந்த அறிவாகார அருந்தளத்தில் இருந்து அறிவாகார உணவை எடுத்து வழங்கி நம்முடைய அறிவு வயிறை திம்மன்றாக்கி நம்முடைய அறிவு கண்ணை பிரகாசமாக்கி கொண்டிருக்கும் நம்முடைய தேவமான் அவர்களது பொற்பாதம் பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.